رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மக்களில் தொழுகையால் அதிக நன்மை பெறுபவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுக்கான ஆன்சர் வெகு தொலைவிலிருந்து வருபவர். நாட்களிலேயே மிக சிறந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். அதில் 9 நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. பாக்கி இருப்பது ஈத் பெருநாள். ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் ஹஜ் பெருநாளும் ஒன்று. மற்ற நாட்களை விட இந்த நாளுக்கு தான் இன்னும் அதிக சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுக்கப்படும் நாள், ஹஜ் கடமை நிறைவேற்றப்படும் நாள், கொண்டாட்டத்திற்குரிய நாள் இது. நிறைய பேர் கொண்டாட்டத்தை மட்டும் எடுத்து மற்றதை விட்டு விடுவார்கள். முதல் 9 நாட்கள் அதிகமாக அமல்கள் செய்து நோன்பு வைத்து கடைசி இந்த ஒரு நாளில் எல்லாவற்றையும் வீணாக்கி விடுவார்கள். கடமையான தொழுகைகளை கூட தொழாமல் இந்த நாளை வீணாக்கி விடுவார்கள். அல்லாஹ்வை இன்னும் அதிகமாக புகழ வேண்டிய நாள் இது. இறைவனுக்காக தன் மகனை அறுத்து பலியிட தயாராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறை நேசத்தை நினைவு கூற வேண்டிய நாள் இது. கடும் வெப்பத்தில் வறண்ட பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்காமல் அங்கும் இங்கும் ஓடிய ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இறைப்பற்றை நினைவு கூற வேண்டிய நாள் இது. தியாக திருநாள் இது. இந்த நாளுக்கென தனி பரக்கத்துண்டு. அதனால தக்பீரை அதிகம் சொல்லி அல்லாஹ்வை இன்னும் அதிகம் நினைவு கூற வேண்டும், அவனை பெருமைப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். நிறைய துவாக்கள் ஓதிட்டோம் என ஓய்வெடுக்காமல் அதிகம் தக்பீர் சொல்லுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து தக்பீர் சொல்வோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. இப்போ ஓத ஆரம்பித்த இந்த தக்பீரை பிறை 13 அசர் வரை சொல்லுங்க. தொழுகைக்கு பிறகு வெளியே செல்லும் போது, வியாபாரத்தில், வீட்டில், வேலைகளில் என எல்லா நிலையிலும் அதிகம் தக்பீர் சொல்லுங்க. பெருநாள் தொழுகை முடிந்து நல்ல துவா செய்யுங்க. அந்த நேரத்தில் நாம் கேட்கும் துவாக்கள் நிறைவேறும். இவை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த வாய்ப்புகள். வாய்ப்பை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தணும். கீடு ஜன்னா சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். பொதுவாக பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் எங்கே செல்வார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.